சிவா வணக்கம். சரி ரெடி. வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆக்கிரஜி. இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால், நாங்கள் இந்த யாழ் மாவட்டத்திலே இருக்கிற 1994ஆம் ஆண்டு இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட அந்த இடம் தற்போது மக்கள் பாவனைக்காக விடப்பட்டது. இது ஒரு அரச காணியும் கூட. அந்த வகையிலே தற்போது நிலாவரை கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நவக்கிரி என்ற இடத்துல தான் இந்த காணி அமைந்திருக்கின்றது. அந்த காணிகள் எப்படி அந்த இராணுவத்தினால் பாவிக்கப்பட்டிருக்கார்கள், என்னென்ன கட்டிடங்கள் உள்ள இருக்கிறன, என்னென்ன இதுகள் செய்திருக்கிறார்கள், என்ன சிற்பங்கள் ஓவியங்கள் கீறியிருக்கிறார்களா என்றதில் அதை பார்க்கிறதுக்காக அதுக்கு முதல் நீங்கள் இதுதான் முதல் தடவையாக ரெஜி பிளாக் யூடியூப் சேனலுக்கு வருகிறீர்கள் சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுவிதமான நிகழ்ச்சிகளோடு உங்களை சந்திக்கும் வரை அது வரைக்கும் நீங்கள் வாருங்கள், வீடியோக்கு போகலாம். இந்த இடத்தால முதல் போய் பார்ப்போம். இப்படி இதில் வந்து போக் எல்லாம் வச்சிருக்கேன். போக்குன்னு சொன்னால் தண்ணி போகிறது வாரது. இதில் அவையில் போய் வந்த வாரத்துக்குரிய பாதையெல்லாம் செய்து இதில் ஏதோ கட்டுறம் இருந்து எல்லாம் உடைச்சிருக்கணும். இங்கே பெரிய ஒரு தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது. அதில் நல்லா இந்த பாத்ரூம்கள் என்னென்னா இந்த காணி வந்து அரசாங்கத்தின் காணியானாம், அதாவது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ட காணியாம். இது இப்போ நான் அதில் இருந்து ஐயாக்கள்கிட்ட போய் விசாரித்து கொண்டு தான் வாரேன். என்னென்னா தெரியாமல் காய்க்கக்கூடாதுக்கான அந்த ஐயாவில் போய் விசாரிச்சினான். இது கிட்டத்தட்ட இதுக்கும் கோஆப்ரேட்டிவ் வந்து ஒரே டைமில் ஆனால் இராணுவத்திடம் போனது கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆக இந்த கட்டடம் வந்து கையாளப்பட்டிருக்குது. இப்போ வந்து இராணுவத்தால் விடுவிக்கப்பட்டிருக்குது. இப்படியே போவோம். எங்கே போனாலும் என்னென்னா இந்த காணி வந்து அரசாங்கத்தின் காணியானாம், அதாவது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ட காணியாம். இது இப்போ நான் அதில் இருந்து ஐயாக்கள்கிட்ட போய் விசாரித்து கொண்டு தான் வாரேன். என்னென்னா தெரியாமல் காய்க்கக்கூடாதுக்கான அந்த ஐயாவில் போய் விசாரிச்சினான். இது கிட்டத்தட்ட இதுக்கும் கோஆப்ரேட்டிவ் வந்து ஒரே டைமில் ஆனால் இராணுவத்திடம் போனது கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆக இந்த கட்டடம் வந்து கையாளப்பட்டிருக்குது. இப்போ வந்து இராணுவத்தால் விடுவிக்கப்பட்டிருக்குது. இப்படியே போவோம். எங்கே போனாலும் ஒரு ஆலமரம் நிற்கிது. தானாக வளருதோ இல்லை வச்சு வளருதோ தெரியாது. ஆலமரம் அது கீழே வேண்ட புத்த கோயில் வச்சுருப்பேன். இந்த எடுத்துக்கொண்டு போயிருக்கணும். எங்கே போனாலும் ஒரு ஆலமரம் நிற்கிது. தானாக வளருதோ இல்லை வச்சு வளருதோ தெரியாது. ஆலமரம் அது கீழே வேண்ட புத்த கோயில் வச்சுருப்பேன். இந்த எடுத்துக்கொண்டு போயிருக்கணும். இதில் பாருங்கள், இதில் பெரிய ஒரு கட்டடம். இது உள்ளே போய் பார்ப்போம் இப்படி இருக்கணும் கட்டடம். இதில் பாருங்கள், இதில் பெரிய ஒரு கட்டடம். இது உள்ளே போய் பார்ப்போம் இப்படி இருக்கணும் கட்டடம். இங்கே வந்து அந்த மீன் வச்சுருக்கணும். இப்போ அப்படியே போட்டு நான் விட்டுட்டு, ஆனால் இப்போ பச்சையாக இருக்குது தண்ணி. ஐயா, இந்த கட்டடம் விட்டுட்டு போய் எவ்வளோ காலம் ராணுவம்?
எவ்வளோ நாள் வரும் வரலாமே? 2 கிழமை வரும். ஆ சரி சரி. எவ்வளோ காலம் இருந்திருப்பீங்க நீங்கள் ராணுவம்? ஆ சரி சரி. இதெல்லாம் உடைச்சிக்கு எடுத்து கொண்டு போடணுமோ? ஆ சரி சரி. ஆ சரி சரி. ஐயா சொல்லி கொண்டு போகிறார், நான் கதை கேள. இங்கே வந்து அந்த மீன் வச்சுருந்துருக்கணும். இப்போ அப்படியே போட்டு நான் விட்டுட்டு, ஆனால் இப்போ பச்சையாக இருக்குது தண்ணி. ஐயா இந்த கட்டடம் விட்டுட்டு போய் எவ்வளோ காலம் ராணுவம்? எவ்வளோ நாள் வரும் வரலாமே? 2 கிழமை வரும். ஆ சரி சரி. எவ்வளோ காலம் இருந்திருப்பீங்க நீங்கள் ராணுவம்? ஆ சரி சரி. இதெல்லாம் உடைச்சிக்கு எடுத்து கொண்டு போடணுமோ? ஆ சரி சரி. ஆ சரி சரி. ஐயா சொல்லி கொண்டு போகிறார், நான் கதை கேள. என்னென்னா இது வந்து இந்த வாகனங்கள் நிப்பாட்டுற இடம் வந்து நிற்கிறேன். என்ன இதில் இவ்வளோ உயரமாக போட்டிருக்குன்னா நம்ம வாகனங்கள் நிப்பாட்டுற இடம். இந்தியாவில் வந்து அவைண்ட கொட்டில் இருந்த கவல் தங்கும் இடங்கள் இதில் செய்திருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இப்போ அதெல்லாம் உடைச்சி எடுத்துக்கொண்டு போயிட்டேன் ஃபுல்லாகவே. என்னென்னா இது வந்து இந்த வாகனங்கள் நிப்பாட்டுற இடம் வந்து நிற்கிறேன். என்ன இதில் இவ்வளோ உயரமாக போட்டிருக்குன்னா நம்ம வாகனங்கள் நிப்பாட்டுற இடம். இந்தியாவில் வந்து அவைண்ட கொட்டில் இருந்த கவல் தங்கும் இடங்கள் இதில் செய்திருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இப்போ அதெல்லாம் உடைச்சி எடுத்துக்கொண்டு போயிட்டேன் ஃபுல்லாகவே. இந்த இடத்த வந்து நான் வடிவாக மென்ஷன் பண்ணணும். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருந்த காணி இது. கடந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து நானும் அந்த டிசிசி மீட்டிங்கை கலந்து கொண்டுதான். அப்போ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களான ராமநாதன் நச்சினாவும் ரஜீவனையும் இணைஞ்சு இந்த கட்டடத்தை ரஜீவனாட்ட கேட்ட பொழுது, நீங்கள் வந்து அரசாங்கம் இருக்கிறீங்க, அரசாங்க கட்டடத்தை அப்படி ராணுவம் வச்சுருக்க சரியான்னு கேட்டேன். நாங்கள் இது சம்மந்தமாக பாராளுமன்றத்தை கதைப்போம்னு சொன்னவர் சொல்லி ஒரு கொஞ்ச நாட்கள்லேயே இந்த கட்டடங்கள் வந்து விடுவிக்கப்பட்டிருக்குது. இதில் கட்டணம் உள்ளே போய் பார்ப்போம் என்னம்மா என்று. இந்த இடத்த வந்து நான் வடிவாக மென்ஷன் பண்ணணும். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருந்த காணி இது. கடந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து நானும் அந்த டிசிசி மீட்டிங்கை கலந்து கொண்டுதான். அப்போ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களான ராமநாதன் நச்சினாவும் ரஜீவனையும் இணைஞ்சு இந்த கட்டடத்தை ரஜீவனாட்ட கேட்ட பொழுது, நீங்கள் வந்து அரசாங்கம் இருக்கிறீங்க, அரசாங்க கட்டடத்தை அப்படி ராணுவம் வச்சுருக்க சரியான்னு கேட்டேன். நாங்கள் இது சம்மந்தமாக பாராளுமன்றத்தை கதைப்போம்னு சொன்னவர் சொல்லி ஒரு கொஞ்ச நாட்கள்லேயே இந்த கட்டடங்கள் வந்து விடுவிக்கப்பட்டிருக்குது. இதில் கட்டணம் உள்ளே போய் பார்ப்போம் என்னம்மா என்று. இது வந்து பாத்ரூமாக யூஸ் பண்ணியிருக்கணும். எல்லாமே உடைச்சி எடுத்துக்கொண்டு போயிடணும். இந்த வயரிங்கில் செய்த சாமான்கள் ஃபுல்லாக பாத்ரூம். இது வந்து பாத்ரூமாக யூஸ் பண்ணியிருக்கணும். எல்லாமே உடைச்சி எடுத்துக்கொண்டு போயிடணும். இந்த வயரிங்கில் செய்த சாமான்கள் ஃபுல்லாக பாத்ரூம். இப்போ கொஞ்ச நாளுக்கு முதல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பலாலி வீதி வந்து விடுவிக்கப்பட்டிருந்தது. இது வந்து நான் சொன்ன மாதிரி தான் வாகனம் வந்து இதில் இருந்து சர்வீஸ் போகிற இடம் இது. அதேமாதிரி வாகனம் ஏபிசின்ற வாகனங்கள் வந்து பழுது பார்க்குற இடமா இருந்திருக்கணும். இது கராச்சா. இது வந்து தண்ணி நிப்பாட்டிருந்தா, அதாவது கழிவு தண்ணி வந்து இதுக்குள்ளே போகிற இடமா இருந்திருக்கணும். இப்படி அங்கால வந்து ரோட்டு போது அங்கால வீடு இருக்குது. அதே மாதிரி இங்கால வந்து வீடு அங்கால அதில் கட்டடங்கள்லாம் விடப்பட்டிருக்குது. இப்போ கொஞ்ச நாளுக்கு முதல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பலாலி வீதி வந்து விடுவிக்கப்பட்டிருந்தது. இது வந்து நான் சொன்ன மாதிரி தான் வாகனம் வந்து இதில் இருந்து சர்வீஸ் போகிற இடம் இது. அதேமாதிரி வாகனம் ஏபிசின்ற வாகனங்கள் வந்து பழுது பார்க்குற இடமா இருந்திருக்கணும். இது கராச்சா. இது வந்து தண்ணி நிப்பாட்டிருந்தா, அதாவது கழிவு தண்ணி வந்து இதுக்குள்ளே போகிற இடமா இருந்திருக்கணும். இப்படி அங்கால வந்து ரோட்டு போது அங்கால வீடு இருக்குது. அதே மாதிரி இங்கால வந்து
வீடு அங்கால அதில் கட்டடங்கள்லாம் விடப்பட்டிருக்குது. இதில் வேங்க மைனாண்டு குஞ்சு வலிச்சு நிற்கிது. மைனா இதில் வேங்க மைனாண்டு குஞ்சு வலிச்சு நிற்கிது. மைனா இப்படி இறங்கி போய் பார்ப்போம். பெரிய கட்டடம் எல்லாம் உள்ள ஏறி பார்ப்போம் என்ன மாயண்டு. கீழே முள்ளு கம்பிகள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும். இந்த இதை கட்டுறதை பாருங்க, மண்ணால் வந்து மொழி இருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் பாருங்க, மண்ணால் மொழி இருக்கேன். சீமெந்துக்கு மேலே மண் எல்லாம் நடுவாலையெல்லாம் உடைச்சி எடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் நல்லா உடைச்சி கொண்டு போயிட்டேன் ஃபுல்லாகவே. கூரை எல்லாம் இதுண்ட இல்லை, எல்லாமே உடைச்சாச்சு. இப்படியே போய் பார்ப்போம் அங்கால என்னென்ன இருக்குண்டு. இப்போ மேலே இந்த சிநேகிதங்கள் வந்து இப்படி இறங்கி போய் பார்ப்போம். பெரிய கட்டடம் எல்லாம் உள்ள ஏறி பார்ப்போம் என்ன மாயண்டு. கீழே முள்ளு கம்பிகள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும். இந்த இதை கட்டுறதை பாருங்க, மண்ணால் வந்து மொழி இருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் பாருங்க, மண்ணால் மொழி இருக்கேன். சீமெந்துக்கு மேலே மண் எல்லாம் நடுவாலையெல்லாம் உடைச்சி எடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் நல்லா உடைச்சி கொண்டு போயிட்டேன் ஃபுல்லாகவே. கூரை எல்லாம் இதுண்ட இல்லை, எல்லாமே உடைச்சாச்சு. இப்படியே போய் பார்ப்போம் அங்கால என்னென்ன இருக்குண்டு. இப்போ மேலே இந்த சிநேகிதங்கள் வந்து மேலே ஏறிட்டு நம்ம என்ன விட்டுட்டு முன்னுக்கு முதல்ல நிற்கி நம்ம தெரியுதோன்னு தெரியலை. ஒரு ஆள் போகிறா தெரியாதல, அடுத்த வருவோம்ட்டு உள்ளே போய் பார்ப்போம். இப்போ சிநேகிதங்கள் வந்து மேலே ஏறிட்டு நம்ம என்ன விட்டுட்டு முன்னுக்கு முதல்ல நிற்கி நம்ம தெரியுதோன்னு தெரியலை. ஒரு ஆள் போகிறா தெரியாதல, அடுத்த வருவோம்ட்டு உள்ளே போய் பார்ப்போம். இதில் அந்த வீட்டுண்ட கூரைகளுக்கு போட்டிருக்க ரெஜிவோமுகள் அப்படி இதில் எல்லாம் வாஷ்ரூம் இருந்திருக்கு, எல்லாம் உடைச்சி கொண்டு போயிருக்கணும். இந்த கூரைக்கு போடுற ரெஜிவோம் அந்த கீட்டுகளை அக்செப்ட் பண்ணுறதுக்காண்டி போடுறது, குறைக்கிறதுக்காண்டி போடுறது. தெரிஞ்ச இங்கிலீஷை கதைக்கிறேன்னு போய் சொல்லிப்பட்டாங்க. இதெல்லாம் உடைச்சி பாருங்க, இந்த இடமெல்லாம் உடைக்கப்பட்டு அந்த நிலையில் எல்லாம் இருக்குது. என்னென்னத்தை உடைச்சி கொண்டு போயினோம்னு தெரியாது, எல்லாம் உடைச்சி கொண்டு போயிட்டோம். இல்லை மொத்த கட்டுறோம், இந்த வெக்கையில் தாங்கிறதுக்காண்டி பாருங்க ஒரு அடி கட்டுறோம். 9 என்றாலும் ஒரு 12 இன்ச்சு கட்டுறதுக்கிட்ட 12 வராது, ஒரு 15 இன்ச்சு கட்டுறோம் வரும். இதுக்கும் ஏதோ ஒரு அறை தான். 10 கிலோமீட்டருக்கு இல்லை. இதில் அந்த வீட்டுண்ட கூரைகளுக்கு போட்டிருக்க ரெஜிவோமுகள் அப்படி இதில் எல்லாம் வாஷ்ரூம் இருந்திருக்கு, எல்லாம் உடைச்சி கொண்டு போயிருக்கணும். இந்த கூரைக்கு போடுற ரெஜிவோம் அந்த கீட்டுகளை அக்செப்ட் பண்ணுறதுக்காண்டி போடுறது, குறைக்கிறதுக்காண்டி போடுறது. தெரிஞ்ச இங்கிலீஷை கதைக்கிறேன்னு போய் சொல்லிப்பட்டாங்க. இதெல்லாம் உடைச்சி பாருங்க, இந்த இடமெல்லாம் உடைக்கப்பட்டு அந்த நிலையில் எல்லாம் இருக்குது. என்னென்னத்தை உடைச்சி கொண்டு போயினோம்னு தெரியாது, எல்லாம் உடைச்சி கொண்டு போயிட்டோம். இல்லை மொத்த கட்டுறோம், இந்த வெக்கையில் தாங்கிறதுக்காண்டி பாருங்க ஒரு அடி கட்டுறோம்.
9 9 என்றாலும் ஒரு 12 இன்ச்சு கட்டுறதுக்கிட்ட 12 வராது, ஒரு 15 கட்டுறம் வரும். இதுக்கும் ஏதோ ஒரு அறை தான். அப்போ இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. இஞ்சாலையும் இந்த அறை, ஆனால் இதில் மேல் கூரையில் ஒன்றும் இல்லை, மேல் தளமே இல்லை. இரும்பு கேடரை பாருங்கள், இந்த பெரிய கேடர்கள் மேலே போடப்பட்டிருக்கண்டு. இதுக்கு சின்ன பாதை என்று கல் வச்சு அடைச்சிருக்கணும், போக முடியல. இஞ்சாலையும் போகிறது இருக்குது. இதெல்லாம் படி இருக்குது. டயரெல்லாம் போட்டு டயரெல்லாம் உள்ள வச்சிருக்கணும். இஞ்சாலையும் இந்த அறை, ஆனால் இதில் மேல் கூரையில் ஒன்றும் இல்லை, மேல் தளமே இல்லை. இரும்பு கேடரை பாருங்கள், இந்த பெரிய கேடர்கள் மேலே போடப்பட்டிருக்கண்டு. இதுக்கு சின்ன பாதை என்று கல் வச்சு அடைச்சிருக்கணும், போக முடியல. இஞ்சாலையும் போகிறது இருக்குது. இதெல்லாம் படி இருக்குது. டயரெல்லாம் போட்டு டயரெல்லாம் உள்ள வச்சிருக்கணும். அதே மாதிரி இஞ்சாலையும் வந்து இது ரூம், ஆனால் இதுக்கு இருந்த வேலைன்னு தெரியல. வீட்டில் வேணும் கூலர் ரூம். நான் பயந்துட்டேன். மோனாஸ் இதில் மோனாஸ் நின்று இதை ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு நிற்கிறேன். அதே மாதிரி இஞ்சாலையும் வந்து இது ரூம், ஆனால் இதுக்கு இருந்த வேலைன்னு தெரியல. வீட்டில் வேணும் கூலர் ரூம். நான் பயந்துட்டேன். மோனாஸ் நின்று இதை ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு நிற்கிறேன். மோனாஸ் நின்று இதை சிங்களம் எல்லாம் படித்து கொண்டு இருக்கிறான். டயரெல்லாம் போட்டு கட்டி விளையாடி இருக்கேன். இதான் நான் முன்பக்கம். இதெல்லாம் போகிறது இங்கே இதில் பாருங்கள் என்ன கழி கிடக்கணும். மோனாஸ் நின்று இதை சிங்களம் எல்லாம் படித்து கொண்டு இருக்கிறான். டயரெல்லாம் போட்டு கட்டி விளையாடி இருக்கேன். இதான் நான் முன்பக்கம். இதெல்லாம் போகிறது இங்கே இதில் பாருங்கள் என்ன கழி கிடக்கணும். இதில் ஒரு படம் ஒன்று இருக்கணும், துப்பாக்கியோடு நிற்கிற மாதிரி. மேலே ஏறுவோம். மேலே கூரையெல்லாம் இருந்துருக்குது. எல்லாமே வந்து உடைக்கப்பட்டு எல்லாமே கொட்டப்பட்டிருக்கு, உடைத்து. இது வெளியிலாண்டு பார்க்குறது. இதில் ஒரு படம் ஒன்று இருக்கணும், துப்பாக்கியோடு நிற்கிற மாதிரி. மேலே ஏறுவோம். மேலே கூரையெல்லாம் இருந்துருக்குது. எல்லாமே வந்து உடைக்கப்பட்டு எல்லாமே கொட்டப்பட்டிருக்கு, உடைத்து. இது வெளியிலாண்டு பார்க்குறது. அப்படியே இந்த பக்கத்தில் போனால் இதெல்லாம் உடைச்சிருக்கிறேன். தண்ணி டேங்கில் இருந்துருக்குது. இதில் இருந்து அப்படியே நம்ம பார்க்கலாம். அப்படியே இந்த பக்கத்தில் போனால் இதெல்லாம் உடைச்சிருக்கிறேன். தண்ணி டேங்கில் இருந்துருக்குது. இதில் இருந்து அப்படியே நம்ம பார்க்கலாம். அதில் வந்து இதுக்குள்ள வேண்டிய சூக்கள், மற்றது சீருடையிலெல்லாம் இந்த இடத்துல அப்படியே விட்டுருக்கீங்கன்னா. அதில் வந்து இதுக்குள்ள வேண்டிய சூக்கள், மற்றது சீருடையிலெல்லாம் இந்த இடத்துல அப்படியே விட்டுருக்கீங்கன்னா.
இந்த இடத்துல வந்து ஏதோ சிங்களத்தால் எழுதியிருக்கணும் மேலே என்ன வாசகம்னு தெரியாது, எனக்கு சிங்களமே தெரியாது. இது எழுதியிருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து ஏதோ சிங்களத்தால் எழுதியிருக்கணும் மேலே என்ன வாசகம்னு தெரியாது, எனக்கு சிங்களமே தெரியாது. இது எழுதியிருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு இது கவர்மெண்ட் காணியாக இருந்த பட்சத்துலேயும் கூட 35 ஆண்டுகளாக இராணுவத்திடம் தான் இருந்து இப்போ தான் கவர்மெண்ட்டே திருப்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கு இந்த கட்டடம். இதுக்கு போகிற வாசலை பாருங்க, வழியில் ஒரு சின்ன ஒரு வில்லு மாதிரி வளைச்சி வச்சுருக்கேன். இங்கே மண்ணால் கட்டி கிடக்குது, கீழே மண்ணால் தான் கல்லெல்லாம் மறைஞ்சிருக்கேன் பாருங்க, மண்ணால் தான் கல்லெல்லாம் அரைஞ்சி இஞ்செல்லாம் அப்படி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இது கவர்மெண்ட் காணியாக இருந்த பட்சத்துலேயும் கூட 35 ஆண்டுகளாக இராணுவத்திடம் தான் இருந்து இப்போ தான் கவர்மெண்ட்டே திருப்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கு இந்த கட்டடம். இதுக்கு போகிற வாசலை பாருங்க, வழியில் ஒரு சின்ன ஒரு வில்லு மாதிரி வளைச்சி வச்சுருக்கேன். இங்கே மண்ணால் கட்டி கிடக்குது, கீழே மண்ணால் தான் கல்லெல்லாம் மறைஞ்சிருக்கேன் பாருங்க, மண்ணால் தான் கல்லெல்லாம் அரைஞ்சி இஞ்செல்லாம் அப்படி இருக்குது. இது வந்து சலூனாக பாவிச்சிருக்கீங்கன்னா இதில் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு, கொண்டு உள்ள என்ன இருக்குண்டு. இங்கே 1300 1700 இதில் போட்டு கிடக்குது. இதில் தலைமுறை அப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லி படம் போட்டிருக்கேன், இந்த கட்டிங் வேணுமெண்டு. பார்பர் ஷாப் இது வந்து சலூனாக பாவிச்சிருக்கீங்கன்னா இதில் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு, கொண்டு உள்ள என்ன இருக்குண்டு. இங்கே 1300 1700 இதில் போட்டு கிடக்குது. இதில் தலைமுறை அப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லி படம் போட்டிருக்கேன், இந்த கட்டிங் வேணுமெண்டு. பார்பர் ஷாப் இதே மாதிரி இதுவும் ஒரு ரூம் தான். இந்த ரூமில் உடுப்புகள் எல்லாம் காய போட்டிருக்கேன் போல் இருக்குது, தொங்கு வர்ற இந்த இதெல்லாம் வச்சிருக்கணும். இதே மாதிரி இதுவும் ஒரு ரூம் தான். இந்த ரூமில் உடுப்புகள் எல்லாம் காய போட்டிருக்கேன் போல் இருக்குது, தொங்கு வர்ற இந்த இதெல்லாம் வச்சிருக்கணும். இதில் எங்களோட நண்பர்கள் நிற்கிறேன். என்ன மாதிரி பார்த்தனீங்களே, மோனாலிசா ஓவியமா? மோனாலிசா ஓவியம் எதுன்னு கூட தெரியாது உங்கள்கிட்ட. மோனாலிசா ஓவியமா என்னம்மா இந்த கட்டுறதை தெரியாது, தகவல்கள் தெரியுமா? கட்டடம் இது அதான் அந்த பல முந்தி 90ஆம் ஆண்டுகளில் 90ஆம் ஆண்டுக்கு முதல் 90ஆம் ஆண்டுகளில் தான் 96 தான் இதுக்கு இராணுவத்தின் கைவசம் போகணும்னு சொல்லிதான். 90ஆம் ஆண்டுகள் முதல் வந்து இந்த அரசாங்கத்தில் பஸ்ஸுகள் வாகனங்கள் இருக்குது தானே, அந்த வகையில் நிற்குது. அதில் வந்து திருத்துற இடமான இது திருத்துற இடமா பாவிச்சது. அதோட இங்கால இருக்கிற கன ஏக்கர் காணி இது பிரிவு எல்லாம் முதல் ஒரு காணி தான் இருந்தது. அங்கால வந்து இப்போ வந்து மூலிகைகள் வச்சிருக்கேன், மூலிகை தோட்டம் வச்சிருந்து இருக்கணும். இங்கே இதுக்கே மூலிகை தோட்டம் முதல்ல இருந்ததான். அப்புறம் இந்த இது கராச்சியெல்லாம் விட்டதுக்கு பிறகு மூலிகை தோட்டம் இருந்தேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு தான் இராணுவம் வந்து கைப்பற்றி வச்சிருந்துருக்கு. ஏன்டா அதில் பெரிய தண்ணி டேங்கெல்லாம் ஒரு உயரமா அந்த ஐயா சொன்னார், அதுல எல்லாம் ஏறி நிற்கிறவங்களா ஆயுதங்களோட இராணுவம் இதுலேயும் நிற்கிறதே நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லி பாதுகாப்பான இடமா தோன்றிருக்கிறதால வச்சிருந்து. நன்றி உங்கள் தகவலுக்கு. இதில் எங்களோட நண்பர்கள் நிற்கிறேன். என்ன மாதிரி பார்த்தனீங்களே, மோனாலிசா ஓவியமா? மோனாலிசா ஓவியம் எதுன்னு கூட தெரியாது உங்கள்கிட்ட. மோனாலிசா ஓவியமா என்னம்மா இந்த கட்டுறதை தெரியாது, தகவல்கள் தெரியுமா? கட்டடம் இது அதான் அந்த பல முந்தி 90ஆம் ஆண்டுகளில் 90ஆம் ஆண்டுக்கு முதல் 90ஆம் ஆண்டுகளில் தான் 96 தான் இதுக்கு இராணுவத்தின் கைவசம் போகணும்னு சொல்லிதான். 90ஆம் ஆண்டுகள் முதல் வந்து இந்த அரசாங்கத்தில் பஸ்ஸுகள் வாகனங்கள் இருக்குது தானே, அந்த வகையில் நிற்குது. அதில் வந்து திருத்துற இடமான இது திருத்துற இடமா பாவிச்சது. அதோட இங்கால இருக்கிற கன ஏக்கர் காணி இது பிரிவு எல்லாம் முதல் ஒரு காணி தான் இருந்தது. அங்கால வந்து இப்போ வந்து மூலிகைகள் வச்சிருக்கேன், மூலிகை தோட்டம் வச்சிருந்து இருக்கணும். இங்கே இதுக்கே மூலிகை தோட்டம் முதல்ல இருந்ததான். அப்புறம் இந்த இது கராச்சியெல்லாம் விட்டதுக்கு பிறகு மூலிகை தோட்டம் இருந்தேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு தான் இராணுவம் வந்து கைப்பற்றி வச்சிருந்துருக்கு. ஏன்டா அதில் பெரிய தண்ணி டேங்கெல்லாம் ஒரு உயரமா அந்த ஐயா சொன்னார், அதுல எல்லாம் ஏறி நிற்கிறவங்களா ஆயுதங்களோட இராணுவம் இதுலேயும் நிற்கிறதே நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லி
பாதுகாப்பான இடமா தோன்றிருக்கிறதால வச்சு வச்சுங்க. நன்றி உங்கள் தகவலுக்கு. என்னடா இதில் உங்களுக்கு காட்ட வேண்டியது என்னென்னா, முதல் இதில் நிற்கப்படுற இந்த பலதான வாகனங்கள் எல்லாம் இந்த இடத்துன்ற வாகனம் தான். இந்த இடத்துல கராச்சிலண்ட வாகனங்கள் இப்போ வந்து இந்த இடத்துல விட்டு கிடக்கு. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டையா அது எனக்கு ஐயா சொன்னால் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை தான். ஆனால் எனக்கு வடிவாக தெரியல, அவர் சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை நான் கேட்கல போய் அங்கே கேட்டால் தான் தெரியும். இப்போ நண்பன் சொன்ன மாதிரி இது வந்து மூலிகை தோட்டம், இங்கே இருக்கிறது மூலிகை தோட்டம். இந்த மூலிகை தோட்டம் வந்து இந்த இடத்துலேயே முதல் அதாவது மரங்கள் மூலிகை மரங்கள் வச்சிக்கப்பட்டிருந்தது தான். ஆனால் இப்போ வந்து இந்த இராணுவ கட்டுப்பாட்டிலேருந்து விடுவிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதுக்கு முதல் வந்து இங்கே மூலிகை இருந்தது. இனி மறுபடியும் இது எதுக்கு இந்த இடத்துக்கு ஒப்படைக்க போயினோம்னு தெரியல. இதில் மூலிகை தோட்டங்கள் இதுவும் பராமரிப்பு இல்லை போல தான் கிடக்குது. வேலை இங்கே இராணுவம் இருந்த இடத்துல இங்கே பப்பா கண்டுகள் இந்த மாதிரி வாழை மரங்கள் எல்லாம் வச்சு தான் இங்கே தங்கண்ட பலன் அடைஞ்சிருக்கு நம்மளோட எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்மளோட இருக்குது. இப்போ விட்டுட்டு போயிட்டோம் எல்லாத்தையும். இருக்கிற கண்டு வந்து பாவட்டமில்லைன்னு சொல்கிறது. ஆனால் இதுக்கு வேறு பேரும் ஒன்று இருக்குது. இது வந்து அந்த ஆக்கண்ட கை வீக்கங்களுக்கு வச்சு கட்டுறது. பின்பக்கத்தில் வந்து சூடாகினா அது கொஞ்சம் இலகும். இந்த எண்ணெயில் போட்டு கட்டினா வந்து வீக்கங்கள் வத்துமென்னு சொல்கிறது இந்த இல்லை. இதில் வந்து இராணுவ சீரோட வந்து இருக்குது. ஆனால் கிட்ட க்ளோஸ்அப்பில் காட்ட இல்லாத இராணுவ சீரோட இருக்குது. அந்த அதில் போட்டு காலம் போன உடையலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேம்ப் வந்து விடுவிக்கப்பட்டது எனக்கு வந்து தெரியும். ஏன்னா நான் முதல் ஒரு அச்சுவேலியில் ஒரு கேம்ப் ஒன்று விட்டுருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கேம்புக்கு அப்புறம் இது விட்டது. ஆனால் இது நாங்கள் டீட்டெயில்ஸ் வடிவாக கிடைக்கல. அதை முன்னிட்டு வந்து நாங்கள் அப்போ இன்றைக்கு விசாரிச்செடுத்து அதை எடுக்கலாம்ட்டு தெரிய வந்துடுது. நாங்கள் எடுக்க வந்தாங்க. அப்போ நான் சினேகப்படியில் சொன்னேன். அப்போ அந்த நேரத்தில் என் சினேக அன்னையாக்கள் யூடியூப்பில் மற்ற 2 யூடியூபர்ஸ் நேரம் இப்போ வந்து நிற்கிறேன் பாருங்க. அவைகள்கிட்ட போய் போட்டி எடுப்போம் என்ன மாதிரி இப்படி இருக்குன்னு. வைக்கப்படுறாரு நிஷாந்தன்னு கேஸ் வந்திருக்கு கனகாலங்காலிக ஆஃப்டர் லாங் டைம். என்னவா சும்மா இருக்கிறீங்களா? மாறேன் கிட்ட போய் அவளோட கதை. இப்போ இதில் இது வந்து இது இல்லை என்ன கடதாசி பூ மரம் இல்லை இது? கடதாசி பூ மரம், அங்கே தேசி மரங்கள் எல்லாம் வச்சிருக்கேன். தென்னை இங்கே வாழையில் நீங்கள் பார்த்தா தெரியும், வாழை எல்லாம் வச்சிருக்கேன். இதில் இருக்கிற இந்த கல்லுகள் வந்து கோயிலுக்கு பயன்படுத்த கல்லுகள்னு நினைக்கிறேன். பழங்கி கற்கள். இது வந்து வெள்ளை கல்லுன்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த கல் தான் இந்த கற்கள். இந்த கல்லை வேல் வந்து வேலி கடைச்சி வச்சிருக்கிறோம். என்ன ரீசன் எங்கேருந்து கொண்டு வந்து அடைக்கணும்னு தெரியா. இது வந்து வேலிகளுக்கு வச்சிருக்கிறோம். அதாவது நாயலிங்கால் வராமல் இருக்கிறதுக்காக. முன்னுக்கு வந்து இதில் இருக்கிற இந்த வடிவுக்கு மரங்கள் எல்லாம் வச்சுக்கோங்க, குரோட்டன்கள். நாங்கள் வீட்டில் வச்சா எல்லாம் பற்றும். ஆனால் இவையில் வச்சது சும்மா எல்லாம் வளர்ந்துருக்கு. என்ன காரணம்னு தெரியாது. நாங்கள் தண்ணியால் ஊற்றாது போல் நடக்குது. என்னண்டா நிஷாந்தன் நான் வந்தது. அப்போ நிஷாந்தன் சொன்னேன் தண்ணி விடாக்கன்னு சொன்னேன். உடனே நிஷாந்தன் சொல்லி ஜோடி பேர் சோடான் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி காசு தந்துட்டு. பெரிய மனுஷன் தான். ஆளுக்கு ஒரு நாமம் போட்டு விடுவோம் கிட்ட போய். ஏன்னாண்டா இவருக்கு வந்து செல்லமாக வச்சுருக்க நாங்கள் பேர் வந்து பாம்புக்குட்டி. இவரை பாம்புக்குட்டி என்ன எல்லாரும் கூப்பிட்றோம் நாங்கள். கேஸ் சோடா வண்டி தந்த நிஷாந்தனுக்கு என்ன சொல்லுவோம்? என்னது சொல்லுங்க. என்னது சொல்லுவோம்? நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த அளவில் கவலைப்படுவோம். என்ற காசை பறிஞ்சு போட்டானுக்கு ஆள் விரட்டுங்க மதைப்போம். இப்போ நான் அந்த நவக்கிரியிலேருந்து அங்கே நிலாவர கிணத்தடிக்கு வரோம். அந்த பக்கத்தில் போகணும். இது பாதை இல்லை. அப்படியே போயிட்டு முன் பக்கத்தில் அப்படி ஏண்டா ஒரு காலம் வந்து இந்த நிலாவர கிணத்துல இருந்து தான் எங்கள்ட விவசாயிகளுக்கு தண்ணி போனது. அதுக்கு பிறகு எங்கள்ட உள்நாட்டு பிரச்சனையின் காரணத்தால் அது நிப்பாட்டப்பட்டிருக்குது. இதுதான் அந்த நீர்வடிகால் அமைப்பு. இங்கேருந்து மோட்டர் போட்டு பம்ப் போட்டு வைக்க அப்படியே போய்கொண்டிருக்கும். ஏன்னா இங்கே தண்ணி பத்தாது. அப்படியே தோட்டங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணி. இப்போ இதடி போகும். மற்ற என்ன சொல்லினோம் கிணத்துக்க போட்டால் நிலாவரைக்கு போகும்னு சொல்லினோம். தேசிக்காய் போட்டால் நிலாவரைக்கு போகும்ண்டு. அது உண்மையாக பொய்ய தெரியாது. இதுதான் நிலாவரை கிணறு. இதுண்ட இதில் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குதுண்டு.
ஃபுல்லாக ஜப்பான் மீன் நிற்கிது கணக்கா. மற்ற என்னென்னா இது இந்த ஆல்பம் வந்து வெள்ளைக்காரர் கூட வந்து செக் பண்ணிடலாம், இதன் ஆழம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட இப்போ 6 வருஷங்களுக்குள்ளே ஸ்ரீலங்கா நேவி வந்து இதன் ஆழ்வத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். இது அடியில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாட்டு வண்டிலும் ஒரு சைக்கிளும் உள்ளே இருக்குது கீழே. அது வந்து ஃபோட்டோவாக பதிவேற்றவும் பட்டிருக்குது. இப்போ கூகுளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கிணத்தின் ஆழம் வந்து பார்த்தா, ஆனால் இதுக்கு கீழே இப்போ நெட் அடித்து கிடக்குது. இப்போ குளிக்கிற ஆட்களுக்கு வந்து வடிவாக இருக்க அந்த ஆழ்வத்தை குறைச்சி கிட்டத்தட்ட 365 அடி ஆல்பமோ ஏதோ ஆல்பம் தான் சொல்லப்படுது. 365 400 வரும் இந்த ஆல்பம். இவ்வளோ ஃபுல்லாகவே ஜப்பான் மீனாக தான் இந்த கேணி ஃபுல்லாகவே இருக்குது. நிலாவர கிணறுன்னு சொல்கிறது கேணி தான் கிட்டத்தட்ட பெருசு இது. ஆனால் இங்கே இருந்தால் நீர் வடிகால் அமைப்பு எங்கள்ட இதுக்கு கொடுக்குறவையல் விவசாயிகளுக்கு. இங்கே எங்கள்ட கிழட்டு தாத்தா வந்துட்டு வண்டி வாங்கினே என்ன நிசாதண்ணே இங்கே குதிச்சா இல்லை இந்த இதில் வந்து நீர் வடிவா தெரியாது. உங்களோட வீடியோ தான் கிளிக் பண்ண. இதில் பாருங்க அந்த நிலாவர கிணத்துனா இதெல்லாம் எழுதி கிடக்குதுல தொல்லியல் நினைவு சின்னமாக பிரகடனம் செய்யப்பட்டது. அடிப்படையாக அறிவிக்கப்பட்ட கிணறு துறவாக 52.5 மீட்டர் ஆழத்தில் இதன் அடிப்பக்கம் இருக்குதான். 52 3ஆல் பார்த்தாலும் 180 6 186 அடி. இதில் பாருங்க கீழே இந்த மாட்டு வண்டியில் நான் சொன்னேனே, மாட்டு வண்டியில எல்லாம் கீழே இருக்குது. என்னென்னா இந்த கிணத்துண்ட ஒரு வித்தியாசத்தன்மையாம் 18.3 மீட்டர் வரைக்குமாம் சுத்தமான தண்ணி இருக்காம். அதாவது சுத்தமான குடிநீர் இருக்குதாம். அதுக்கு கீழே போக போக சவர்த்தன்மையான தண்ணி வந்து கொண்டு இருக்காம். அப்போ இந்த தண்ணியில் எப்படி வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். கீரிமலை குளத்திற்கும் நீர் கொண்டு செல்லப்படுகிறது ஏன்னா நம்பப்படுகிறது. இதில் அந்த சொன்னது இதில் அப்படி இருக்குது. சுரங்கப்பாதை கீரிமலை குளத்துக்கு நீர் கொண்டு செல்வதாக நம்பப்படுகிறது. என்னடா நான் மாறி சொல்லியிருக்கிறேன். 186 அடி ஆழ்வம், 325 அடியில் 186 அடி ஆழ்வம் இதில் இருக்குது.